வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மெடிக்கல் காலேஜ், கோட்டை மெடிக்கல் காலேஜோட ஒரு பார்ட் வந்து பில்டிங் என்ன ஆயிருக்குன்னா வந்து இப்போ கொலாப்ஸ் ஆகிருக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி மார்னிங்கு. இதில் வந்து ஒரு 2 பேர் வந்து இன்ஜூரி ஆகிருக்காங்க, ஒருத்தர் வந்து இறந்தே போயிட்டாங்க. இது எத்தனை மணிக்கு நடந்திருக்கு அப்படின்னா வந்து 10:45க்கு கார்த்தால நடந்திருக்கு. இது பாத்ரூம் போர்ஷனோட பிஹைண்ட் வார்ட்ஸில் 14 and 11 அந்த ஹாஸ்பிட்டலோட வந்து கிராஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. அதாவது அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொலாப்ஸ் ஆன பில்டிங் வந்து ஏற்கனவே இருந்த பழைய பில்டிங்கோட ஒரு பார்ட்டு தான் வந்து உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபயர் பிரிகேடும் அப்புறம் போலீஸ் பர்சனல்ஸ்லாம் வந்து உடனே வந்து பார்த்துருக்காங்க. அந்த வந்து இந்த சீன் நடந்த இடத்துல வந்து ஃபர்தராக வந்து எமர்ஜென்சிக்காக வந்திருக்காங்க செக் பண்ணுறதுக்காக. அப்போ அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பில்டிங் வந்து யூஸ்லேயே இல்லை, இது வந்து இடிஞ்சு போனது வந்து யூஸ்லேயே இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெல்த் மினிஸ்டர் வீனா ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிச்சுவேஷன் வந்து அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து சீரியஸ் இன்ஜுரிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பேருக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆகிருந்தது, பட் அது வந்து மேஜர் கிடையாது, ரொம்ப வந்து மைல்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புது பில்டிங் வந்து நாங்கள் கட்டி முடிச்சிருக்கோம், பிளாக்கெல்லாம் கட்டியிருக்கோம். இப்போ எல்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்காங்க, ஆல்ரெடி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டே அவங்களுக்கு தெரியாது. 2 பேர் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்கிறத பார்த்துருக்காங்க. அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆனதில் அந்த டெப்ரீஸ்குள்ளே வந்து ஒரு லேடி வந்து மாட்டி சிக்கிக்கிட்டு 2 to 3 hours வந்து அப்படியே அங்கேயே இருந்திருக்காங்க. ஹெல்ப் எதுவுமே இல்லாமல் கடைசியில் வந்து அந்த டெப்ரீஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த இறந்த அந்த விக்டிம் அவங்க வந்து யார் அப்படின்னா பிந்து அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து தலையாலோ பரம்பு அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து அவங்க டாட்டருக்காக கூட வந்து பைஸ்டாண்டராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்போசிஷன் லீடர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து வீனா ஜார்ஜ் அவங்க வந்து ரெசிக்னேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக இருக்குது இதில் அப்படின்னு வந்து அதை சொல்லியிருக்காரு. ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு போய் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இது வந்து க்ளோஸ்ட் ஏரியா, அதில் வந்து யாரும் இல்லை, நோ ஒன் வாஸ் இன்சைட் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இதனால தான் வந்து அந்த ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப லேட்டாக இருக்குது, இல்லாட்டி வந்து அவ்வளோ லேட்டாக இருந்திருக்காது, கொஞ்சம் காப்பாற்றி இருக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு பொலிட்டீஷியன் அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட்டை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அந்த இடம் வந்து யூஸே ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ வந்து அந்த இடத்துல வந்து யூஸே பண்ணாமல் இருந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து சாக முடியும் அந்த இடத்துல அப்படிங்கிறத வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இதில் வந்து அந்த அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஸ்டின் பண்ணியிருக்காரு, லேக் ஆஃப் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது அங்கே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டியூட்டி இருக்குது, அதாவது வந்து பேஷண்ட்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு சேஃப்டியை வந்து கொடுக்கணும். நம்ம விசிட்டிங் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருந்ததுன்னா, எந்த ப்ராப்ளம் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க தான் வந்து ஆன்சரபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, வீனா ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததை வச்சு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் வந்து காலேஜ் பிரின்ஸிபலும் சூப்பரண்டென்ட்டும் சொன்னதை வச்சு தான் வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நான் எதை ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணாங்களோ அதுதான் நான் சொல்ல முடியும். நான் பார்க்கல, நான் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்து நான் வந்து சொல்ல முடியும். எனக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன் கிடச்சது, அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறதையும் அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க வீணா. இப்போ வந்து இதுக்கு இன்னும் என்கொயரி இது இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. இது என்ன காரணங்கிறதெல்லாம் வீக்காக இருந்ததுனாலையா என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் ப்ராப்பராக ப்ரொடெக்ஷன் வேணும். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லா இருக்கணும்னு தான் நம்ம வரோம். அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அதை மெயின்டெனன்ஸ் இருந்தால் தான் வந்து பேஷண்ட்ஸும் நல்லா ஹெல்த்துக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க வசதியாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்த்தா தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.